ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரவை பாயாசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவை பாயாசம் முஸ்லீம் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரவை பாயாசம் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 சில் தேங்காய், 3 ஏலக்காய், 1 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான நட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 20லேருந்து அரை மணி நேரத்துக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நான் இதை இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. பாதாமை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பிஸ்தாவும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்க 2 சில் தேங்காய், அப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா இது நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் 1 லிட்டருக்கு செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. பால் இப்போ பொங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். பால் பொங்கினதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் சின்ன ரவை, குண்டு ரவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதில்ல, எந்த ரவைனாலும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திங்கன்னா போதும். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரவை வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 4லேருந்து 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நம்மளோட ரவை இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. இந்த பாயசம்க்கு நிறைய நம்மளுக்கு நெய் ஆகாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்துச்சுனாலே போதும். திராட்சை நல்லா உப்பி வரும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்து இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட பாயசம் வந்துடும். இப்போ நம்மளோட ரவையோட சைஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு குண்டு குண்டாக மணிமணியாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தான் நம்மளோட ரவை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துருங்க. அதோடு இப்போ நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துருங்க. தேங்காவும் நட்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாயசம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தான் இது ரெண்டையும் நம்ம சேர்க்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவை பாயாசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்களும் ரவை பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயாசம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, க்ரீமியான டெலிஷியஸான இந்த ரவை பாயாசம் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி சேமியா ஜவ்வரிசி பாயாசம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். Thank you so much for watching. Bye.